உட்காந்துருக்கோம். ஆலங்குளம் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வரும்போது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. போலீஸ்காரங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து தேவையான விஷயத்த வந்து கட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. நாளைக்கு தப்பு பண்ண சார் இருங்க சார். நேத்து சட்டமன்ற உறுப்பினர் தான் நானு. இல்ல நீங்க வேணுமா அந்த வந்தவங்க எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கலாம் நாங்க சொல்றோம். நேத்து ஏங்க நீங்க ஏன் மிரட்டுறீங்க? ஏங்க அக்யூஸ்ட்னு சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். அவரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள பாண்ட் எல்லாம் கொண்டு வாங்க. அவர் வந்துட்டாரு. யார் வந்தாங்க? ஏங்க இருங்க. அவர் வந்து யாரு கூட போறீங்கன்னு சொல்லி கேட்டோம். சரி நீங்க விசாரிச்சீங்கல்ல, அவரை தூக்கிட்டு போனாங்கல்ல. ஆமா. பிறகு அவரை சார் தூக்கிட்டு போனா ஸ்டேஷனுக்கு வரணும். யாரு? ஏங்க திருடங்க தான் அப்படி நடந்துக்கிடுவாங்க. நீங்க பாருங்க, நான் விசாரிச்சு கரெக்டா நடவடிக்கை எடுக்கிறேன் சார். நாங்க கேக்குறோம். இல்ல இப்ப வர சொல்லுவோம். நீங்க பக்கத்து இருக்காங்க வர சொல்லுங்க சார். வர சொல்லுங்க. நான் ஒரு டாக்டர் தான், நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி கேட்கறது நாங்க பேசுறோம். இல்ல உள்ள உட்கார்ந்தோம்னா நீங்க தான் பதிய கூடாங்க. ஆனா நீங்க மட்டும் வீடியோ எடுக்கிறீங்க. ஆனா நீங்க எடுக்கிற வீடியோ எல்லாம் கட் பண்ணி போடுவீங்கல்ல. ஏங்க இன்னைக்கு பத்திரிக்கையாளங்க நான் கூப்பிட்டேன், யாரும் வரல. இருங்க நான் சொல்லிடுறேன். பத்திரிக்கையாளங்கள இருங்க. நான் வந்து ஸ்டேஷன்ல வந்து இப்ப 1.5 மணி நேரம் ஆகுது. பத்திரிக்கையாளங்க தகவல் சொல்லணும். எப்பவுமே பத்திரிக்கையாளங்க ஏதாவது செய்தி கிடைக்குமான்னு வருவாங்க. எந்த பத்திரிக்கையாளங்களும் வரல. என்ன காரணம்? இல்ல என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியும். இல்ல அதைத்தான் சொல்ல வரேன். அப்போ எல்லாமே நீங்க பண்ணிக்கிறீங்க. நேத்தும் அக்யூஸ்ட பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து விசாரணைக்கிறீங்க. ஏன் அக்யூஸ்ட வெளியே உட்கார வச்சுட்டு எது கம்ப்ளைண்ட் 11 மணிக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன 11 மணிக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பெட்டிஷன் கொடுத்து ஆலங்குளம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்காங்க. ஆலங்குளம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தவங்க நீங்க வெப்பக்கோட்டைக்கு வாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க மட்டும் சம்பந்தப்பட்டவங்க நீங்க தானே சொன்னீங்க. அப்ப எல்லாமே சட்டமன்ற உறுப்பினர் நேற்று நாங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன மரியாதை கொடுத்தீங்க? இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இதுக்கு என்ன தீர்வு கிடைக்கும்? இல்ல சார், இது தீர்வு கிடைக்கும். நீங்க அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாம போக மாட்டோம் சார். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாம சட்டப்படியான நடவடிக்கை தப்பு இருந்தா நீங்க அக்யூஸ்ட கொண்டு வாங்க. இன்னைக்கு 40 பேரை வச்சுட்டு எம்எல்ஏ வந்தானா நான் கொண்டு பாதுகாக்கிற காவல் அவங்க ஊருக்கு நான் சொல்றேன். ஊர்ல இருந்தா எனக்கு போன் வருது. அவங்க ஊருக்கு வந்து டபுள் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். 3 பாலம் கட்டி கொடுத்துருக்கோம். கோயிலுக்காக வந்து தடுப்பணை வந்து 6 அடிக்கு கட்டி கொடுத்துருக்கோம். புதுசா பஞ்சாயத்து ஆபீஸ் கட்டி கொடுத்துருக்கோம். எல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஊருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அப்பயும் அந்த தனிப்பட்ட ஆளு ஒரு ஆள் மட்டும் பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க அவங்க சப்போர்ட்டா இருக்கீங்க. இருக்கட்டும், நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க விசாரிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்க 4 நாள் வெளியே உட்காரோம். உள்ள அமைதியா உட்காந்து உள்ள உட்கார்ந்தவங்களை வெளியே அனுப்புறது இல்ல சார். இது நடக்கட்டும் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க சம்பந்தப்பட்டவர் மீது வழக்கு இன்ஸ்பெக்டர் வெளியே உட்கார ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதிகாரி வரட்டும். விளாத்துக்குளத்துல நடந்த பிரச்சனை என்ன? ஒன்னும் பிரச்சனை ஒழுங்கா விசாரணை பண்ணாம லேட்டா இறப்பே வந்துச்சு. அதையும் நேற்று சொன்னா இல்லையா? சொல்லுங்க. நீங்க போலீஸ்காரங்க எடுக்கிறது உங்களுக்கு சாதகமா போட்டுட்டு மீதியை கட் பண்ணிடுவீங்க. அப்ப நாங்க எடுக்கிறோம். ஏங்க நீங்களும் எடுக்க கூடாதுல்ல? வந்து என்ன பண்ண ஏங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். நான் இத்தனைக்கு நேரத்தை சொல்லிட்டேன். பஸ் மறியல் பண்ணவோ இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணவோ நான் பயப்பட மாட்டேன். எனக்கு வந்து நேர்மையான முடிவு வேணும்னு சொல்றேன். மக்களுக்கு வந்து போலீஸ் மேல நம்பிக்கை வரணும். சொல்லுங்க. இல்ல வேணாம். நீங்க ஒரு முடிவு வரட்டும். பத்திரிகையாளர் கூட ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வரல. இன்னைக்கு எதுக்கு சொல்லுங்க. அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் யார் சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியும். மக்கள் பிரச்சனைக்கு கூட